காங்கிரஸை கழற்றி விடுகிறாரா ஸ்டாலின்? அறிவாலயத்தில் நடந்த பரபரப்பு. அவங்கள பார்க்க முடியாது. காங்கிரஸ் டீமுக்கு ஷாக் கொடுத்த முதல்வர். திமுக கூட்டணியில் விரிசலா? ஒரே நாளில் அத்தனை தலைவர்கள் திணறும் திமுக. கூட்டணிக்குள் நடக்கும் சீட் யுத்தம். வணக்கம் HKS நேயர்களே. தமிழக தேர்தல் களம் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கிளைமாக்ஸ் காட்சியை விட விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று அண்ணா அறிவாலயத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையே கிளப்பியுள்ளது. அது என்ன? விரிவாக பார்க்கலாம். கிரிஷ் சோடங்கர் 27ஆம் தேதி இரவு 10 மணிக்கே சென்னை வந்தார். ஆகையால் 28ஆம் தேதி காலை 10:30 to 11 மணிக்கு ஸ்லாட் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை ஆகியோர் பேச்சுவார்த்தைக்காக அறிவாலயம் வந்திருந்தனர். அவர்கள் வந்து சேர்ந்ததோ 11:05 உள்ளே TR பாலு, KN நேரு தலைமையிலான திமுக குழு காத்திருக்க 12:20 வரை பேச்சுவார்த்தை நீண்டது. சரியாக அதே நேரத்தில் எந்தவித அப்பாயின்ட்மெண்ட்டும் இல்லாமல் திடீரென முதல்வர் ஸ்டாலின் அறிவாலயம் வருகிறார். அட, முதல்வர் வந்துட்டாரே, காங்கிரஸை சந்திப்பார் என எதிர்பார்த்த நிலையில் அவர்களை கண்டு கொள்ளாமல் தவிர்த்துவிட்டு வைகோவை சந்திக்கச் சென்றார் முதல்வர். இது காங்கிரஸை அப்செட் ஆக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மீட்டிங் முடிந்து வெளியே வந்த செல்வப் பெருந்தகை கிரிஷ் சோடங்கரை பேசவே விடவில்லை. பத்திரிகையாளர் ஒருவர் பவர் ஷேரிங் பற்றி கேள்வி எழுப்ப பதறிப்போன செல்வப் பெருந்தகை அதை மழுப்பினார். எல்லாம் சுமூகமா போகுது, நாங்க கேட்ட ராஜ்யசபா சீட் தர்றதா சொல்லிட்டாங்க என ஏதோ ஒரு கதையைச் சொல்லி கிரிஷ் சோடங்கரை அங்கிருந்து அழைத்துச் சென்றார். உண்மையில் உள்ளே நடந்தது வேறு. திமுக தரப்பு காங்கிரசிடம் கராராக பேசியுள்ளது. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், SDPI என புதுசா கட்சிகள் வந்து இருக்கிறார்கள். அதனால போன முறை கொடுத்த சீட்டுகளை இப்போ எதிர்பார்க்காதீங்க. பாஜகவை வீழ்த்தணும்னா நீங்க கொஞ்சம் இறங்கி வந்துதான் ஆகணும் என முகத்தில் அடித்தாற் போல திமுக கூறிவிட்டதாம். 39 தொகுதிகள் கேட்ட காங்கிரசிடம் 19 கொடுப்பதாக பேச்சை ஆரம்பித்தார்கள். குறைவான எண்ணிக்கையை திமுக சொன்னதால் காங்கிரஸ் மேலிடம் கடும் அதிருப்தியில் இருக்கிறது. மறுபுறம் வைகோவின் ஆட்டம் வேற லெவலில் இருந்தது. காயிதே மில்லத் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க கோரிக்கை வைக்கவே வந்தேன் என சொல்லிவிட்டு உள்ளே முதல்வர் கையில் ஒரு துண்டுச் சீட்டை கொடுத்துள்ளார். எங்க சீட்டை குறைச்சிடாதீங்க என்பதுதான் அந்த சீட்டின் சாராம்சம். வெளியே வந்தவர் தனிச்சின்னம், ஒரு ராஜ்யசபா சீட் என பழைய கோரிக்கையையே மீண்டும் அழுத்திச் சொல்லிவிட்டு கிளம்பினார். ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் 2 இலக்க சீட்டுக்கு கீழ் தரக்கூடாது என அடம்பிடிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திருமாவளவன் 10 சீட் வேணும் என செக் வைக்கிறார். வைகோவோ ரகசியமாக காய் நகர்த்துகிறார். ஓவர் லக்கேஜ் உடம்புக்கு ஆகாது என்பார்கள். அதுபோல இத்தனை கட்சிகளையும் உள்ளே இழுத்து போட்டுக்கொண்டு திமுக இப்போது தலைவலியில் தவிக்கிறது. அடுத்த கட்டமாக யார் யாருக்கு எத்தனை சீட் கிடைக்கப் போகிறது? காங்கிரஸ் கூட்டணியில் நீடிக்குமா? உங்கள் கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள்.